ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணி எப்படி வாங்குறதுன்றதான் பார்க்க போகிறோம். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னால் தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்று. அது எப்படி வாங்க போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து முழு விளக்கத்துடன் தந்திருக்கேன். அதனால் வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா சேவை சம்மந்தப்பட்ட அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் வந்து நீங்கள் பெறலாம். மற்றும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் வந்து அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் வந்து சொல்லப்படும். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வரும். இதில் வந்து டிஎன்இஜிஎன் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண பின்னாடி இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வரும் பாருங்க, www.tnisevai.government.in வரும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்டுங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஓப்பன் போர்ட்டலில் எப்படி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கலான்றது தான் பார்க்க போகிறோம். அதனால் பயனாளர் உள்நுழைவுன்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே போய்டுங்க. உள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். உங்களுக்கு வந்து ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும்னா, அது ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு, இன்னொன்று வந்து ப்ரைவேட் படித்தவங்களுக்கு. இன்றைக்கி வந்து நம்ம சேம் ரெண்டும் ஒரே மெத்தடு தான். நம்ம வந்து இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு எப்படி வாங்க போகிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அப்ளிகேட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், அதே மாதிரி அப்ளிகேட் நேமுடைய தமிழில் இருக்கும், அதை தமிழில் டைப் பண்ணணும். ஃபாதர் நேமும் தமிழில், மதர் நேம் தமிழில். டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஸ்கூல் ரெக்கார்டு எப்படி இருக்கோ அப்படி டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி மொபைல் நம்பர் கேட்டுருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஒரு மொபைல் நம்பர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் 1 to 5 வந்து வேறு ஸ்கூலு, 5 to 10, 11 to 12 இந்த மாதிரி படிச்சிருக்கீங்கன்னா 3 சர்டிஃபிகேட் வேணும். 3 சர்டிஃபிகேட்டுக்கும் 3 ஃபோன் நம்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அகடாமிக் இயர் கேட்டுங்க. அதாவது நீங்கள் அந்த ஸ்கூலில் வந்து எந்த வருஷம் ஜாயின் பண்ணீங்க, எந்த வருஷம் வந்து வெளியே வந்தீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணீங்க, எந்த கிளாஸில் வந்து நீங்கள் அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வந்தீங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு, அதாவது வட்டம். ஸ்கூல் டைப் அடுத்தது கவர்மெண்ட் அலைடா, ஃபுல் அலைடு, ஆஃப் அலைடு இருக்கும், அந்த மாதிரி இது செலக்ட் பண்ணுறதாக்கும். அடுத்தது வந்து ஸ்கூலுடைய நேம் அதில் வந்து இருக்கும். ஸ்கூல் வந்து அடுத்தது டிசி அப்படின்னா மார்க் லிஸ்ட், ரெண்டுத்தில் இது வேணால் அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என்ட்ரு பண்ணிட்டு வந்துடுங்க. நான் என்ட்ரு பண்ணுறேன். தமிழில் வந்து டைப்பிங் தெரிஞ்சால் டேரெக்டாக டைப்பிங் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கீபோர்டு இருக்குது, அதை நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் தமிழில் அனுப்பிச்சிட்டு அதில் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு நேமாக என்ட்ரு பண்ணிட்டு வந்துடுங்க. கேண்டிடேட்டுடைய பேர், அப்பா பேர், அவங்களுடைய அம்மா பேர், தமிழ் டைப் தெரிஞ்சவங்க டேரெக்டாக பண்ணிவிடுங்க. அப்படி இல்லாத நான் சொல்கிற மாதிரி வாட்ஸ்அப்புக்கு இல்லை எங்கேயாவது டைப் பண்ணி ஒரு நோட் பேடில் எதாவது டைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது டேட் ஆஃப் பர்த் வந்து ஸ்கூல் ரெக்கார்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஃப்ரம் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் 5வது வந்து 2010 முடிச்சிருக்கீங்கன்னா 1வது வந்து 2005 ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்படின்னா நம்ம வந்து 2005 to 6, இந்தாட்ட வந்து 10 to 12 அந்த மாதிரி வந்து அகடாமிக் இயர் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்ட்டு தெளிவாக இருக்குது, அதுவும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து 5வது ஜாயின் பண்ணி தான் 5வது, இல்லை நீங்கள் வந்து 1வதுலேருந்து 5வது வரையும் படிச்சிங்கன்னா அது ஒரு இது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வந்து ஸ்கூல் டைப் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு. ஸ்கூல் வந்து இதில் வந்து அந்த பிளாக் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பிளாக்ல இருக்கிற ஸ்கூல் எல்லா லிஸ்ட்டும் வரும்.
நீங்கள் எந்த ஸ்கூல் வரீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது வந்து டிசி கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க் லிஸ்ட் வச்சாலும் சரி, இல்லை டிசி இருக்குது டிசி வச்சாலும் சரி, ரெண்டுத்தில் நீங்கள் இது வச்சு இது பண்ணாலும் ஓகே ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபைல் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஓகே தந்துடுங்க. ஓகே தந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா 1 MBக்குள்ளே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ரஸர் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணோடனே சப்மிட் தந்துடுங்க. சப்மிட் கன்ஃபார்ம் கேட்குது, சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வெயிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் தான் வரும். நீங்கள் பயப்படாதீங்க, ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து லோட் ஆகிடும். லோட் ஆகணுன்னு பார்த்திங்கன்னா 60 ரூபா வந்து நம்ம பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ அக்ரி டு இது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பேஜுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து மூவ் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா QR கோடு, UPI, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி வரும். ஒன்ஸ் பேமெண்ட் பே பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிசிப்ட் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்ச பின்னாடி தான் நம்ம அதிலேருந்து வந்து சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். நன்றி.